அல் இஸ்திஆதா அப்படிங்கிற வகையில் மூன்றாவது வகை, இறந்தவர்களிடம் அல்லது பாதுகாப்பளிக்க முடியாத நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய உயிருள்ளவர்களிடம் பாதுகாப்பு தேடுவது. இது இணை வைத்தல், ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. காரணம், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வை போல பாதுகாக்கக்கூடிய சக்தி இருப்பதாக ஒருவர் நம்புகிறார். அல்ல, உயிரோடே ஒருத்தர் இருந்தாலும் அவரால் முடியாது என்ற ஒரு நிலை இருந்தும், அவர் எங்கோ மறைந்திருந்தோம், அவர் நமக்கு முன்னாடி இல்லை என்று இருந்தோம், அவரோட பாதுகாப்பு கேட்பது. அப்போ அவருக்கு இந்த வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் நினைத்தா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்படி கேட்கிறவரிடம் இருக்கு. இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. எதில்? அல்லாஹ்வுடைய ருபூபியா, அல்லாஹ் தான் வானங்கள் பூமி படைத்து இயக்கி கொண்டிருக்கிறவன் அப்படிங்கிற அவனுடைய ஆற்றலுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு இறந்த மனிதனையோ அல்ல உயிரோடு இருந்தாலோ எங்கோ இருக்கிற மறைவில் இருக்கக்கூடிய அவனால் பாதுகாக்க முடியாது, நாம் கேட்பது கேட்காது அப்படின்னு இருந்தும் கூட அவர்களிடம் பாதுகாப்பு கேட்பது, இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் கூறுகிறான், وَأَنَّهُ كَانَ رِجَالٌ مِّنَ الْإِنسِ يَعُوذُونَ بِرِجَالٍ مِّنَ الْجِنِّ فَزَادُوهُمْ رَهَقًا. சூரா அல் ஜின் 72வது சூராவுடைய 6வது ஆயத்தில், மனிதர்களில் ஆண்கள் சிலர் ஜின்களில் உள்ள ஆண்கள் சிலரிடம் பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதிலிருந்து தெரியுது, மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு உண்டு, தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எப்போது? அந்த ஜின்களை அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது. இங்கே அல்லாஹ் தஆலா ரிஜால் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் இருக்கிற ஆண்களையும் சொல்கிறான், ஜின்களில் இருக்கிற ஆண்களையும் சொல்கிறான். அப்போ மனிதர்கள் இருக்கிற ஆண்கள் சூனியக்காரர்கள், ஜின்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், பெண்களும் கூட இருக்கலாம், பெண்களிலிருந்தும் அது பொருந்தலாம். ஏன்னுக்கிட்ட அவங்களும் அந்த மாதிரி சூனியக்கார பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஜின்களில் இருக்கிற ஆண்களிடம் பாதுகாப்பு கேட்கிறார்கள். யஊதூன பிரிஜாலின் மினல் ஜின். அப்போ ஜின்களில் ஆண்கள் உண்டு, அந்த ஆண் ஜின்களிடம் மனிதர்களில் இருக்கிற ஆண்கள் பாதுகாப்பு கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த ஜின்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லாவிட்டாலும் எங்கோ இருந்தாலும் இவங்க அழைத்து பிரார்த்தனை செய்கிறாங்க, அந்த ஜின்களை அழைக்கிறாங்க, அந்த ஜின்கள் வருகிறது, ஆக இவங்களை பாதுகாக்கிறதா அது வாக்களிக்குது. இவங்க அந்த ஜின்கள் தங்களை பாதுகாக்கும் நம்பவும் செய்கிறாங்க. அப்போ இது அல்லாஹ்வோட இணை வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம், பெரிய ஷிர்க். இவ்வாறு செய்து அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டார்கள். அப்போ இதிலிருந்து அந்த தொடர்பு உறுதியாகுது. ஏன்னா இவர்கள் பாதுகாப்பு கேட்கும்போது அந்த ஜின்கள் தாங்கள் ஒரு பெரிய பாதுகாக்கிற அளவுக்கு சக்தி பெற்ற ஆளுங்க அப்படிங்கிற ஒரு கர்வத்திற்கு ஆளாகிறாங்க. ஆகவே அவங்க அழிச்சாட்டியம் அதிகமாகுது. அப்புறம் பாதுகாப்பு கேட்காதவங்கள அந்த ஜின்கள் தீண்டுது, தொல்லை தருது. இந்த ஆண்கள் பாதுகாப்பு கேட்டு உதவி கேட்கக்கூடிய ஆண்கள் எதுக்கு பாதுகாப்பு கேட்குறாங்கன்னா உதவி கேட்கறதுக்கு, அல்லது தங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க தகுதியானவங்க நம்புறது, தாங்க வணங்குவதற்கு தகுதியானவங்கன்னு அவங்கள நம்புறது. ஆகவே தான் காஃபிர்களில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவங்க வணங்கக்கூடிய சிலைகள் பெரும்பாலானவை அந்த ஜின்களுக்கு அவங்க செய்து வைத்திருக்க சிலைகள் தான். அப்போ அதனால் அந்த சிலைகளை முன்வைத்து அவங்க பாதுகாப்பு கேட்பது உண்மையிலே அந்த ஜின்களிடம். அப்போ அந்த மாதிரி பாதுகாப்பு கேட்காம அந்த சிலைகளை வணங்காமல் இருந்தால் அந்த ஜின்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுக்குது. தொல்லை கொடுக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நாம் வணங்குற தெய்வம் நம்ம மேலே கோபம் கொண்டு இருக்குது, ஆகவே நாம் அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தெய்வத்துக்கு இன்னும் அவங்க செய்ய வேண்டிய பலிகள் அல்லது நேர்ச்சைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இப்படி நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி தான் ஷிர்க் ஜின்களை கொண்டு பரப்பப்படுது. ஜின் இன ஷைத்தான்கள் தங்களிடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக ஆண்கள் பெண்களுக்கு மக்களுக்கு தொல்லைகள் கொடுத்து ஷிர்க்கை உருவாக்குறாங்க. ஏன்னா ஷைத்தான்கள் தானே, அதில் அவங்களுக்கு கர்வமும் இருக்குது. ஆகவே தான் பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஆண் தௌபா செய்துட்டு இனி செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஏதாவது முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஜின்கள் முயற்சி செய்யும். அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால், அதாவது இந்த ஆண்கள் அல்லது பெண்கள் மனிதர்கள் அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருந்தவங்க அந்த ஜின்களுடைய தொல்லை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு. ஆகவே தான் நாம் ஆயத்துல் குர்சி ஓதுவது, சூரா அல் பக்ரா ஓதுவது, குல் சூராக்கள், குல் அவுது ரபில் ஃபலக், குல் அவுது ரபின் நாஸ் ஓதிக்கொள்வது, இதெல்லாம் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பது. அப்போ ஜின்னின ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு கிடைத்து விடும். இதை அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுவதிலிருந்து தெரியுது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அதில் இருக்கிறனால தான் அல்லாஹு தஆலா அதை தடை செய்கிறான்.
அப்போ எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வால் மட்டுமே முடியக்கூடிய, அது இறந்தவர்களிடம் பாதுகாப்பு கேட்கிறதோ அல்லது அல்லாஹ்வால் மட்டுமே முடியக்கூடிய விஷயங்கள்ல உயிரோடு இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கிறதோ, மறைந்திருக்கிற ஜின்கள பாதுகாப்பு கேட்பதோ, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மிகப்பெரிய ஷிர்க் அப்படிங்கிறது இதுல தெள்ள தெளிவா உறுதியாகுது.